பெருமானாரின் விண்வெளி பயணம். பெருமானாருக்கு எதற்கு மிஅராஜ்? மிஅராஜிலே பெருமானார் என்ன கண்டார்கள், என்ன சாதித்தார்கள்? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக இருந்த அபூ தாலிப் 8 வயதிலே பெருமானாரின் பொறுப்பை தன் கையில் ஏற்று நுபுவத்துக்கு பிறகும் 10 ஆண்டு காலமாக பக்குவமாக வளர்த்த அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 51வது வயதில் வஃபாத்தாகிறார்கள். அரணாக இருந்த அபூ தாலிப் வஃபாத்தான கவலை, இன்னொரு பக்கம் குறைஷிகளுக்கு சந்தோஷம். அபூ தாலிப் இருக்கிற வரை முஹம்மதை கை வைக்க முடியவில்லை. அபூ தாலிப் இப்பொழுது இறந்து விட்டார், எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று குறைஷிகள் எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது சரியாக 3 தினம் 25 ஆண்டுகள் தன்னோடு வாழ்ந்த கதீஜா ரலியல்லாஹு மரணம். ஒரு பக்கம் அபூ தாலிபின் மரணம், இன்னொரு பக்கம் தன்னுடைய அன்பு மனைவி ஆசை மனைவி கதீஜாவின் மரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கவலைப்படுகிறார்கள். நாயகத்தின் கவலைக்கு ஆறுதல் சொல்வதற்கு அகிலத்தில் ஆள் இல்லை. ஒருவர் கவலைப்படுகிறார் என்று சொன்னால் அவரை விட வயதில் மூத்தவர், முதிர்ச்சி பெற்றவர் ஆறுதல் சொன்னால் தான் அது ஆறுதல். 25 வயதிலே ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால் 50 வயசுக்கார 40 வயசுக்கார் ஆறுதல் சொல்ல வேண்டும். 25 வயசுல கவலைப்பட்டுட்டு இருக்காரு 4 வயசு பையன் போய் கவலைப்படாதீங்க பாய் என்று சொன்னால் அது ஆறுதலாக ஆகாது. பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லுகிற அளவிற்கு அகிலத்தில் ஆள் இல்லை. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தானே அழைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொரு காரணமும் எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நபி அல்ல. அல்லாஹ் படைப்பினங்களை 4ஆக பிரிக்கிறார். மாஇ தண்ணீரால் படைக்கப்பட்ட படைப்புகள், நாரி நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்புகள், நூரி ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புகள், தீனி மனிதனை போன்று மண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள். இந்த 4 படைப்புகளுக்குமே நாயகம் தான் நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் நபி. எனவே 4ஐயும் பார்க்க வேண்டும். மலக்கூத்து ஸமாவாத்தி வல் அர்த், நூறிகளினுடைய ஆதிக்கம் வானுக்கு மேலே இருக்கிறது. அந்த நூறிகளினுடைய ஆதிக்கம் என்ன என்பதையும் பெருமானார் பார்க்க வேண்டும். 4ஐயும் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொரு காரணமும் எழுதுவார்கள். ஒவ்வொரு நபியின் காலம் ஒரு விதமாக இருந்தது. அந்த காலத்தை ஒட்டி நபிமார்கள் வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் எல்லாமே செய்வனை செய்யக்கூடியவர்கள் சாகிரீன்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஞ்சினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலம் மருத்துவ காலம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மருத்துவர்களை மிஞ்சினார்கள். இதை போன்று பெருமானாரின் காலம் விஞ்ஞான உலகம். ராக்கெட்டிலே பறப்பான், ஜெட்டிலே போவான். அந்த முகம்மது பிறந்தார், ராக்கெட்டை பார்த்ததில்லை, வானுக்கு சென்றதில்லை, வானை பற்றி அவருக்கு தெரியாது என்று உலகம் பேசக்கூடாது. வானல்ல இன்றைக்கு வானையே விஞ்ஞானம் எட்டவில்லை. ஆனால் பெருமானார் காப கௌசைன், சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி, அதற்கு மேலே இருக்கிற ரஃப்ரஃபை தாண்டி, அதற்கு மேலே இருக்கிற ஸுஹ்ருஃபை தாண்டி, அதற்கு மேலே அல்லாஹ்வினுடைய லிகாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண வேண்டும். எல்லோருக்கும் இல்லாத ஆற்றல் பெருமானாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். தஃசீர் கபீரிலே இன்னொரு காரணமும் எழுதுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னல்லாஹ் இஸ்தரா பில் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் முஃமின்களை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், சொர்க்கத்தை தருவதற்காக. அல்லாஹ் பிசினஸ் பண்றான், நான் சொர்க்கத்தை தருகிறேன், நீங்கள் உங்களை எனக்கு கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் சொல்கிறார். முஃமின்கள் இறைவனுக்காக, அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறார். இதை விளம்பரம் செய்ய வந்தவர்கள் பெருமானார். சொர்க்கத்தை பார்க்காமலே ஒருத்தர் சொர்க்கத்தை வியாபாரம் பண்ணா, பொருளை பார்க்காமலே வியாபாரம் செய்தார், மக்கள் ஏற்க மறுப்பார்கள். பெருமானார் பார்த்து
பார்த்து வந்து சொர்க்கத்தினுடைய நியமத்துக்கு அங்கு யார் யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். மிஅராஜ் பயண ஏற்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51வது வயது. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த உம்மு ஹானி? அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய உடன் பிறந்த சகோதரி, பெருமானாரினுடைய சிறிய தந்தையின் மகள் உம்மு ஹானி. இன்னொரு ரிவாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா நகரத்திலே காபாவிலே பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 70000 மலக்குகளோடு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பேர்களும் மலக்குகளோடு பெருமானார் இடத்தில் இறங்குகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை காணுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயிலை பார்த்தே பழக்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஐய ஆயத்தின் அன்ஸல்த யா ஜிப்ராயில் ஆயத்து ரஹ்மா ஆயத்து அதாப். ஜிப்ராயிலே ரஹ்மத்தினுடைய வசனத்தை கொண்டு வந்திருக்கிறீரா, அதாபினுடைய வசனத்தை கொண்டு வந்திருக்கிறீரா, என்ன வசனத்தை என்னிடத்திலே கொண்டு வந்தாய் என்று கேட்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்பொழுது வசனத்தை ஒன்றும் கொண்டு வரவில்லை, உங்களை அல்லாஹ் அழைத்து வரச் சொல்லி இருக்கிறான், அதற்காக வந்திருக்கிறேன். லிமாதா, எதற்காக அல்லாஹ் அழைத்து வரச் சொன்னான்? லியாஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களுடைய முன் செய்த பின் செய்த எல்லா பாவங்களையும் அழிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து வரச் சொன்னான். எனக்கு மட்டும் போதாது, என் உம்மத்திற்கு அல்லாஹ் என்ன சொன்னான், என் உம்மத்திற்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வசனத்தை சொல்லுவார்கள், வல சௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்லா, நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அது முழுவதையும் அல்லாஹ் கொடுப்பதற்காகத்தான் உங்களை மிஅராஜுக்கு அழைக்கிறான். நாயகமே, புறப்படுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகிறார்கள். புராக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொர்க்க வாகனம், அதனுடைய உடலமைப்பு மனித உடலமைப்பை போல, அதனுடைய கால்கள் ஒட்டகத்தினுடைய காலை போல, அதனுடைய முகம் குதிரையின் முகத்தை போல. வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய எழுதுவார்கள், அதனுடைய வேகம் ஒளியின் வேகத்தை விட அதிகமானது. கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ளே வானை கடக்கும் ஆற்றல் படைத்த புராக் வாகனம் ரெடியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிறார்கள், நான் தொழுதுவிட்டு புறப்படுகிறேன். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுமதியை கொடுக்கிறார்கள். தொழுதுவிட்டு கிளம்ப சொல்லுவார்கள். பெருமானார் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுகிறார்கள். புராக்கிலே பயணம் தொடர்கிறது. பைத்துல் முகத்தஸுக்கு பயணம் செய்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிற வழியில் பல அதிசயங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து நிற்கிற அதிசயங்கள் 1000. அதை மட்டும் ஒரு நாள் தனியா பேசிக் கொண்டு இருக்க வேண்டும். சில அதிசயங்களை சொல்லுவேன். செல்லுகிற வழியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறக்கப்படுகிறார்கள். ஒரு பசுமையான பூமி. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கு 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தொழுகிறார்கள். தொழுது முடித்துவிட்டு கேட்டார்கள், இது என்ன இடம் என்று கேட்கிற பொழுது, ஒரு நாள் மக்கள் உங்களை திரட்டுவார்கள். மக்காவிலிருந்து நீங்கள் வருகிற தைபா, யஸ்ரிப், மதீனா இதுதான் நாயகமே. பெருமானார் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள், என்னை அடிக்கவெல்லாம் செய்வார்களா, மக்கள் என்னை துரத்துவார்களா என்று அதிசயமாக பெருமானார் கேட்கிறார்கள். உங்களை மட்டுமல்ல, உலகத்திலே தோன்றிய அத்தனை நபிமார்களையும் இந்த மக்கள் விரட்டித்தான் இருக்கிறார்கள் நாயகமே என்று சொல்லி மீண்டும் பயணம் தொடர்கிறது. ஒரு இடத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி இங்கு 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கும் இறங்கி தொழுதுவிட்டு பெருமானார் கேட்கிறார்கள், இது என்ன இடம் என்று கேட்க, இங்குதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். 70000 திரைகளுக்கு அப்பால் பேசிய தூர்சீன மலை இதுதான் நாயகமே. இங்கிருந்துதான் பேசி அல்லாஹ்வோடு பேசுகிற பொழுது ஹர்ர மூசா சைகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்த இடம் இதுதான். மீண்டும் பயணம் தொடர்கிறது. செல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி இங்கு இறங்கி தொழுங்கள் 2 ரக்காத். 2 ரக்காத் தொழுகிறார்கள். இது என்ன இடம் என்று கேட்கிறார்கள். பெத்லஹேம், பைத்துல் லஹ்மின், இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஊர் என்று சொல்லி காட்டப்படுகிறது. மீண்டும் பயணம் தொடர்கிறது. பயணம் சென்று கொண்டே இருக்கிற பொழுது வலது பக்கத்தில் இருந்து ஒரு அழைப்பு கேட்கிறது, யா முஹம்மத், யா முஹம்மத் இர்ஜி, முஹம்மதே திரும்பி பார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, யார் கூப்பிட்டாலும் திரும்பாதீங்க. இன்னொரு பக்கம் இடது பக்கத்தில் இருந்து யா முஹம்மத் இர்ஜி. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இங்கும் திரும்ப வேண்டாம்.
கடைசியில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள், இது யார் அழைக்கிறார்கள்? வலது பக்கம் அழைத்தவர்கள் யூதர்கள். நீங்கள் திரும்பி இருந்தால் உங்கள் சமூகம் யூத மதத்தின் பக்கம் அதிகமாக சென்றுவிடும். இடது பக்கம் அழைப்பாளிகளாக இருந்தவர்கள் நசாராக்கள், அவர்களின் அழைப்பை ஏற்று நீங்கள் திரும்பி இருந்தால் உங்களுடைய மக்கள் உம்மத்துகள் நசாராக்களாக மாறி போவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆறுதல் சொல்லுகிறார்கள். அடுத்து சென்று கொண்டே இருக்கிற பொழுது ஒரு ஜுவாலை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரிப்பதற்காக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதிலிருந்து பெருமானாரை பாதுகாக்கிறார்கள். இது என்ன என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இப்லீஸின் ஜுவாலை உங்களை அழிப்பதற்காக அவன் பயன்படுத்திய நெருப்பு குண்டம் தான் இது என்று சொல்லி காட்டுகிறார்கள். பாதுகாக்கிறார்கள். மீண்டும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு அழகான பெண் உடல் முழுக்க நகைகள் ஆபரணங்கள் அனைத்தையும் அணிந்து கொண்டு பெருமானாரை வரவேற்கிறார். முஹம்மதே வாருங்கள் வாருங்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எங்கே திரும்பாதீங்க என்றாங்க. பெருமானாரிடத்திலே ஏன் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் இடத்திலே கேட்க ஜிப்ராயில் சொன்னார்கள், இதுதான் உலகம். உலகம் தன்னுடைய ஆபரணத்தை அலங்காரத்தை காட்டி உங்களை இழுக்கிறது. நீங்கள் திரும்பி இருந்தால் உங்களுடைய உம்மத்துக்கு ஆகிரத்துக்காக ஒருவரும் அமல் செய்ய மாட்டார்கள். எல்லாம் உலகம் 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 என்றே மயங்கி போவார்கள் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பதில் சொல்லுகிறார்கள். சில தூரம் சென்று கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிற வழியிலே பார்த்தால் விவசாயம், விதை போடப்படுகிறது, கதிர் எழுந்து நிற்கிறது, அறுவடை செய்யப்படுகிறது, மீண்டும் விதை போடப்படுகிறது, கதிர் எழுந்து நிற்கிறது, அறுவடை செய்யப்படுகிறது, மீண்டும் விதை போடப்படுகிறது. விவசாயம்னா விதையை போட்டு 3 மாசம் 6 மாசம் எதிர்பார்த்து அறுவடை செய்ய வேண்டும். ஆனால் போட்டவுடன் விளைகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், இப்படி ஒரு அதிசயம் நடக்கிறது, இது என்ன? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஜாஹிதுகளுடைய அமால்கள், இறைவனுக்காக போர் செய்தவர்களுடைய அமல்கள் ஒன்றுக்கு அல்லாஹ் 700ஆக 7 லட்சமாக இப்படித்தான் கொடுப்பான் என்றார்கள். கார்ட்டூனாக காட்டப்படுகிறது. இன்னும் சிறிது தூரம் செல்கிறார்கள். ஒருவரை படுக்க வைத்து தலையிலே கல்லை போடப்படுகிறது. நசுங்குவான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படும், மீண்டும் போடப்படும், நசுங்குவான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படும், மீண்டும் போடப்படும். இது யார் என்று கேட்கிறார்கள். இவன் தான் தாரிக்குஸ் ஸலாத், தொழுகையை விட்டவன். தொழுகையை விட்டவனுக்கு நாளை மறுமையிலே ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற தண்டனை இதுதான். இறைவனுக்காக இறைவன் படைத்த தன்னுடைய சிரசை நெற்றியை பூமியிலே வைக்காமல் விட்டதற்காக அல்லாஹ் கொடுக்கிற கடும் தண்டனை இது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் கொஞ்ச தூரம் செல்லுகிறார்கள். சங்கிலியால் 2 பேர்கள் ஒரு மனிதனை பிடித்து வருகிறார்கள். தங்கத்தையும் வெள்ளியையும் காய்ச்சி அவன் மீது ஊட்டப்படுகிறது. கொதித்து போகிறான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இவர் யார் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன் தான் மானிஉஸ் ஸக்கா, இவனும் ஜகாத் கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவனையும் சேர்த்து தடுத்துடுவான். அதனால் இவனுடைய தங்கமும் வெள்ளியும் இவனுடைய பணங்களையும் உருக்கி இவனின் மீது ஊற்றப்படுகிறது. கொஞ்ச தூரம் போன நல்ல மாமிசமும் இருக்கிறது, நாட்டமடிக்கிற மாமிசமும் இருக்கிறது. இந்த மனிதன் நாட்டமடிக்கிற மாமிசத்தை சாப்பிடுகிறார். பெருமானார் கேட்கிறார்கள், என்ன அதிசயமாக இருக்கிறது? நல்ல மாமிசம் இருக்கிற பொழுது நாட்டமடிக்கிற மாமிசத்தை சாப்பிடுகிறானே, இவன் யார்? இவன் தான் கிளி மாதிரி மனைவி இருந்தும் வேற ஒண்ணு மாதிரி வப்பாட்டி வைக்கக்கூடியவன், விபச்சாரம் செய்யக்கூடியவன், தன்னுடைய அழகான மனைவியை கையிலே வைத்துக் கொண்டும் கூட அடுத்த பெண்ணின் மீது ஆசைப்பட்டவன் இவன். இன்னும் சிறிது தூரம் பயணம் தொடர்கிறது. ஒருவருடைய நாக்கை கத்திரியால் கத்திரிக்கப்படுகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இவர் யார் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்தான் குத்தபா, சொல்லிருக்கும் செயல் இருக்காது. நாயுகல்லதீன ஆமனு லிம தகூலுன மா லா தஃஅலூன், அல்லாஹ் சொல்லுகிறானே செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள் என்று வெறும் சொல்லை மட்டும் சமூகத்திற்கு சொல்லுகிற குத்தபாக்கள் இப்படித்தான் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். மீண்டும் கடந்து செல்கிறார்கள். ஒரு சின்ன பாறை, அந்த பாறையிலிருந்து காளை மாடு வருகிறது. வெளியே வந்த மாடு மீண்டும் உள்ளே போகலாம் என்று முயற்சிக்கிறது, முடியவில்லை. சின்ன பாறையிலிருந்து பெரிய மாடு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இது யார் என்று கேட்கிறார்கள். சொன்ன சொல்லை அள்ள முடியாதவர்கள், பேசும்போது கண்ட மாதிரி பேசியறது, அதற்கு பிறகு சாரி சொல்லக்கூடியவர்கள், சொன்ன சொல்லிலிருந்து கைசேதப்பட்டு தவறு செய்து விட்டேனே என்று சொல்பவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் படுகிற நதாமத் கைசேதம் இது. இன்னும் சிறிது தூரம் செல்கிறார்கள். ஒரு வித்தியாசமான காட்சி.
ஒரு பெண்ணுக்கு கீழே மார்பகத்திற்கு கீழே நெருப்பு மூட்டப்படுகிறது. கடுமையாக வேதனைப்பட்டு அழுகிறாள். உடலெல்லாம் அந்த தீயால் கரிக்கப்படுகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்கிறாங்க. வித்தியாசமாக வேதனை செய்யப்படுகிறார். தன் பிள்ளைக்கு பால் கொடுக்காதவள், தன் அழகை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன் பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்காதவளுக்கு இறைவன் வழங்குகிற தண்டனை என்றார்கள். மீண்டும் தொடர்கிறது. கொஞ்ச தூரம் போனா நல்ல நறுமணம் வீசுகிறது. இது என்ன வாசனை என்று கேட்கிறார்கள். இது சொர்க்கத்தினுடைய காற்று வருகிறது, சொர்க்கத்தின் வாசனை. கொஞ்ச தூரம் சென்றதற்கு பிறகு துர்நாற்றம் அடிக்கிறது. இது என்ன என்று கேட்கிறார்கள். இது நரகத்தினுடைய காற்று, அதனால் துர்நாற்றம் அடிக்கிறது. மீண்டும் தொடர்கிறார்கள். ஒரு இடத்திலே ஒருவன் விறகு கட்டை தூக்கிக் கொண்டு செல்கிறான், சுமக்க முடியாமல் செல்கிறான். பின்னால் ஒருவர் சாட்டையை வைத்து அடிக்கிறார், சுமக்க முடியாமல் இழுக்கிறான். இது என்ன காட்சி என்கிற பொழுது அமானிதங்களை சுமக்கக்கூடியவர்கள், அமானிதத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே கொடுக்கப்படுகிற தண்டனை இதுதான். மீண்டும் தொடர்கிறது, மீண்டும் தொடர்கிறது. சென்று கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். ஒருவரை முள் மரத்தால் வைத்து அவனுடைய மேனியில் இழுக்கப்படுகிறது. உடலெல்லாம் கிழிந்து கொண்டு வருகிறது. மீண்டும் இழுக்கப்படுகிறது, கிழிகிறது.